Hello, hi, vanakkam and welcome to வாங்க பேசலாம் நிகழ்ச்சி. மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த பொங்கல் எபிசோட்ல சந்திக்கிறதுல ரொம்ப 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 சந்தோஷங்க. அதாவது வரிசையா பண்டிகை அடிக்கடி வந்துட்டே இருக்கும்போது முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுவும் இல்லாம இந்த மாதிரி ஒரு பழமொழி நீங்க நிறைய பேர் சொல்றதை கேட்டிருப்பீங்க, இல்லாட்டி நீங்களே சொல்லி இருப்பீங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்ற ஒரு பழமொழி நிறைய பேர் கேட்காம கூட இருந்துக்கலாம். பட் அதுக்குண்டான அர்த்தம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் தெரியாதவர்களுக்காக சொல்லிக்க விரும்புறேன் நானு. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்னன்னா, இந்த தை மாசத்துலதான் உழவர்கள் எல்லாமே விளை வச்சதெல்லாம் அறுத்து அந்த வித்து அந்த காசெல்லாம் அவங்களுக்கு கடன் இருந்ததோ, இல்லாட்டி பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க வேண்டியிருந்தோ, இல்லாட்டி ஏதாவது எந்த அந்த பண கஷ்டம் தீரும். சோ இந்த தை மாசத்துலதான் அது நடக்கும் அப்படின்றதுனால தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த தை திருநாளதான் நம்ம பொங்கல்னு சிறப்பா கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். சோ இத சூரிய பகவானுக்காக நம்ம அர்ப்பணிக்கிற ஒரு, அதாவது நன்றி கடன் செலுத்தக்கூடிய ஒரு பண்டிகை அப்படின்னு கூட சொல்லலாம். பட் எதுவா இருந்தாலும் ஒரு தமிழர் பண்டிகை ரொம்ப அழகான ஒரு பண்டிகை. நல்ல, அதாவது 4 நாள்லாம் கொண்டாடுவோம் நாங்க இந்தியால. முன்னாடியே சொன்ன மாதிரி போகி பொங்கல், அதாவது பழசெல்லாம் போட்டு எரிக்கிறது. அப்புறம் சூரிய பொங்கல், அதாவது சூரியனுக்காக பொங்கல் படைச்சு அதுதான் நம்ம பொங்கல் சிறப்பா கொண்டாடுவோம். அப்புறம் காணும் பொங்கல், மாட்டு பொங்கல், அதாவது மாடுதான் இந்த இப்ப அந்த காலத்துல எல்லாம் டிராக்டர் கிடையாது இல்லையா. சோ அதனால அந்த மாடுதான் உழுந்ததுக்காக அவங்களுக்கும், அதாவது மாடுக்கும் நம்ம வேலை மட்டும் வாங்கக்கூடாது, அவருக்கும் கொஞ்சம் பூஜை கீதை அப்படிலாம் பண்ணி தாஜா பண்ணாதான் அவர் அடுத்த வருஷத்துக்கு இன்னும் நிறைய உழுது விளைவிச்சு எல்லாம் தருவாங்க. இந்த மாதிரி நிறைய தத்துவம் எல்லாம் சொல்லி இருக்கிறேன் நானு. நிகழ்ச்சியின் முதல் நேயர் என்ன தத்துவம் சொல்றாங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். ஐஸ்வர்யா. ஆமாங்க, யாருன்னே தெரியாம பேசிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க யார் பேசுறீங்க? கதலிக்கு சமயத்துல இருக்கிறேன். உங்களுக்கு இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. அது பூர்வத்தான் நான் வந்தேன். நான் முதல்ல என்ன ஏறாண்டே கிடைச்சிட்டு பெரிய சந்தோஷம். எனக்கும் ரொம்ப சந்தோஷம். வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஓகே, மிக்க நன்றி. அடுத்த நேரத்தில வரேன். ஓகே, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம், பாய். அவங்க வந்தாங்க, என் பேரும் சரியா தெரியல, என்ன நிகழ்ச்சின்னு தெரியல, ஆனா வாழ்த்து மட்டும் ப்ராம்ப்டா அழகா சொல்லிட்டு போனாங்க. அவங்க பெயர் கூட சொல்லல அப்படின்னு நினைக்கிறேன் நான். நிகழ்ச்சி நடத்தினார். வணக்கம். வணக்கம் ஐஸ்வர்யா. வணக்கம், யார் பேசுறீங்க? ஹாய் மாசி, எப்படி இருக்கீங்க? இருக்கிறேன். உங்களுக்கு புது வருட பொங்கல் வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும். என்ன சாரி சாரமா இருக்கா? சாரி சாரமா இருக்கும். பாரமா இருக்கான்னு கேக்குறீங்களா? பாரம் கிடையாது, ஆனா இது கேரி பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா இந்த டிசைன் ஒர்க்ஸ் கசங்கெல்லாம் கூடாம பாத்துக்கணும் இல்லையா. சோ மாடர்ன் ட்ரெஸ்னா நம்ம பாட்டுக்கு கேஷுவலா இருக்கலாம். சோ இது கசங்காம அப்படியே அழுங்காம குலுங்காம நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. அந்த ரேஞ்சிலதான் நிக்கிறேன் நான் இப்போ. நல்ல வடிவா இருக்குது. மிக்க நன்றி. நீங்களும் நல்லா இருக்கீங்க. மிக்க நன்றி, மிக்க நன்றி. சோ பொங்கலுக்கு என்ன செய்ய போறீங்க நீங்க? பொங்கிட்டா போச்சு. பொங்கலுக்கு பொங்கிட்டா போச்சு, அவ்வளவுதான் இல்லையா? நல்லா முடிஞ்சுதா உங்களுக்கு? என்னங்க எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சதோ? எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிட்டு நான் கிராஜுவேட் ஆயிட்டேங்க. அதுக்கப்புறம் ஒண்ணும் சொல்ல இல்லையா? நீங்க சொல்லலையா? நானு மறந்துட்டேன் போல இருக்கு. எல்லாம் சுந்தரமூர்த்தி அடிக்கடி கேட்டாங்க. ஆமா ஆமா, இப்ப அவரு இது மட்டும் கேட்டுட்டு இருந்தா அடிச்சிருவாரு பாருங்க. இப்ப இந்த நிகழ்ச்சியிலே வந்தா அவ்வளவுதான் காலி. எக்ஸாம் எல்லாம் செய்யணும் அடிக்கடி சொல்றாரு. ஆமா ஆமா, மறந்துட்டேன் போல. நான் சொன்னேன்னு நினைச்சேன், நான் மறந்துட்டேன் போல இருக்கு. எஸ், நான் கிராஜுவேட் ஆயாச்சு நானு. தேங்க்யூ சோ மச் ஞாபகம் வச்சு கேட்டதுக்கு. நல்லா போய் பொங்கல் கொண்டாடுங்க. எல்லாருக்கும் கலையத்துல உள்ள அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மிக்க நன்றி, மிக்க நன்றி. நன்றி, வணக்கம், பாய். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யார், எங்கிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். 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 பொங்கலோ பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். எப்படி இருக்கீங்க? மாட்டு பொங்கலோ மாட்டு பொங்கல் வாழ்த்துக்கள். உங்க பொங்கலுக்கு இன்னும் 2 நாள் இருக்குதுங்க, நீங்க கவலைப்படாதீங்க. உங்க பர்த்டேக்கு இன்னும் 2 நாள் இருக்கு, கவலைப்படாதீங்க சரியா? அதுக்குள்ள இப்பயே என்ன வார்த்தை எல்லாம் நீங்க மத்தவங்கள்ட்ட கேட்டுக்கிறீங்க? எப்படி நல்லா இருக்கிறீங்களோ? சூப்பரா இருக்குங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு யார் நிக்கிறது? பின்னக்கா அவங்க ஒருத்தவங்க ரொம்ப நேரமா பொங்க வைக்கணும் பொங்க வைக்கணும்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அது இந்த நிகழ்ச்சியிலதான் பொங்க வைக்கணும்னு அடம் பிடிச்சாங்க. சரி, நீங்க பாட்டுக்கு பொங்கிக்கோங்க, நான் காலேஜ்ல பேசுறேன்னு பேசிட்டு இருக்கேன். ஆமா, அவங்க பொங்க செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பார்சல் அனுப்பி விட்டுட்டு வந்தேன்னு. என்னங்க தோட்டம்? என்னோட எதிர்கால தோட்டமா? புரியல. இன்னைக்கு நிக்கிற படம் உங்களோட எதிர்கால தோட்டமா? எதிர்காலத்துல நம்ம எல்லாம் பொங்கலா செய்ய போறோம். வேணா அது சாப்பிடுற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை வேணா போட சொல்லுங்க. சரி சொல்லுங்க, இன்னைக்கு என்ன ஜோக் சொல்லி ஆசைப்படுறீங்க?
இல்ல பின்னி கூட குனிஞ்சு கொண்டு மேடம் மாதிரியும் தெரியுது, ஆட்சி மாதிரியும் தெரியுது. ஆமா, இப்ப அதுக்கு என்ன பண்ணலான்றீங்க நீங்க? இல்ல நல்லா இருக்குங்க. விட்டா அந்த அந்த லேடி யாரு, ஊரு பேரு ஜாதகம் வரைக்கும் கேப்பீங்க போல இருக்கேன் நீங்க. இல்ல இல்ல சொல்லுங்க, ஜோக்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஒரு யானை, 2 யானை இருக்குது. என்ன யானை? 2 யானை. சரி, 2 யானை. ஒரு யானை 9 மாதத்துல ஊட்டி 9 மாதம் ஊட்டி போடுறதுக்கு, ஒரு யானை 10 மாதம். சரி, முதல்ல எந்த யானை குட்டி போடும்? புரியல, திருப்பி ஒரு தடவை சொல்லுங்க. 2 யானை இருக்கு. 2 யானை குட்டி விட போறோம். சரி, ஒரு யானை 9 மாதம், ஒரு யானை 10 மாதத்துல போட போறோம். முதல்ல எந்த யானை குட்டி போடும்? எந்த யானையும் இல்ல. யானைக்கு வந்து அந்த பீரியட் வந்து 2 வருஷம். அதனால குட்டி எல்லாம் போடாது 9 மாசத்துல. முதல்ல எந்த யானை முதல்ல கூடின மாசத்துல இருக்க யானையா, குறைஞ்ச மாசத்துல இருக்கக்கூடிய யானையா குட்டி போடும்? தெரியல, நீங்களே சொல்லுங்க. யானை குட்டி போடாதுங்க, யானை இந்த குட்டியா போடுவாங்க. ஓ, யோசிச்சிருக்கீங்க நீங்க. சூப்பர். உங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துறேன் நானு. வேற வச்சிருக்கீங்களா? ஆமா, சொல்லுங்க. அப்துல் கலாம் சொன்னார், 10 இளைஞர்களை தாங்க நான் புத்திசாலி அறிஞர்கள், அறிவானவர்களை திட்டமா செதுக்கிட்டார்னு சொன்னார். சரி, இப்பொழுது நித்யானந்த சுவாமி சொல்ற 10 இளைஞர் கன்னிகளை தாங்க நாங்க கன்னிகள் ஆக்கி தரோம். ஏன் இந்த கொலைவெறி உங்களுக்கு? ஏன் இந்த கொலைவெறி உங்களுக்கு கேட்டேன் நானு. நல்ல அழகான 2 ஜோக் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க கிரண். நல்ல அழகான ஜோக் 2 வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுக்கு பொங்கல் வாழ்த்து. எல்லாரும் கல்யாணம் அத்தனை பேருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சி நடத்த நேர் யாருங்கிறதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் சூர்யா. வணக்கம் பாபா, எப்படி இருக்கீங்க? நல்ல சும்மா இருக்கிறேன். பொங்கல் வாழ்த்துக்கள். உங்கள் அம்மா அப்பா கலைஞர்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் அனைவருக்கும் சூப்பரான பொங்கல் வாழ்த்துக்கள். நீங்கள் சூப்பரா பொங்கல் கொண்டாடுறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆமா, இப்பவே பொங்கல் ஆரம்பிச்சாச்சு. பொங்கல் ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமா பாபா. சொல்லுங்க, நீங்க வந்துட்டு புது சாரி எல்லாம் வாங்குனீங்களா, இல்ல புது பஞ்சாபி ஏதாவது வாங்குனீங்களா? எல்லாம் வாங்கினும் எங்க உடுத்துட்டு போறது? ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தா தான் உடுத்துட்டு போகலாம். ஃபங்க்ஷன் இல்லனாலும் வீட்டுல உடுத்து இருக்க வேண்டியதானே. வீட்டுல உடுத்துட்டு இருக்கிறோம் பாருங்க. நமக்கு மேட்டர் என்னன்னா புது ட்ரெஸ் போடணும், அவ்வளவுதான் இல்லையா? ஆமா. சொல்லுங்க பாபா, அதாவது பொங்கலுக்கு, அதாவது நீங்க நாளைக்கு கொண்டாடுறீங்களா இல்ல நாளைக்கு தான்? ஏன்னா சில பேர் இன்னைக்கு கொண்டாடுறாங்க. சோ நாளைக்கு மட்டும் தான் இருக்குது. ஆனா நாளைக்கு தான் நார்மலா பொங்கல். ஆமா, எல்லாம் சண்டே எல்லாருமே வீட்டுல இருப்பாங்க இல்லையா? இருப்பாங்க. நாளைக்கு பொங்கல் எல்லாம் கிளச்சி நல்ல சந்தோஷமா இருப்போம் வீட்டுல. சூப்பர், நல்லா சிறப்பா கொண்டாடுங்க. அதே சிறப்போட ஒரு ஜோக் சொல்லி அசுங்க பாப்போம். ஒரு ஃப்ரெண்டோட கதைப்பார். நான் பஸ்ஸுக்காக ஒரு 3 hours காத்து கொண்டிருந்தேன். அப்ப மற்ற ஃப்ரெண்ட் என்ன 3 hours காத்து கொண்டிருந்து அப்புறம் என்ன செய்தாண்டு கால் வலிச்சதால உட்கார்ந்துட்டோம்னு சொல்லுவாராம். அப்படின்னுட்டாரு. அது இன்னொரு ஆள் சொல்லுவாராம், பஸ்ல சீட் இருந்தது, ஆனா பஸ்ல நான் நின்றுட்டே வந்துடுறேன். அப்ப மற்ற ஃப்ரெண்டோட நின்றுட்டு வந்தீங்க, சீட் இருந்ததுல நின்றுட்டு வந்தீங்க. சீட்டுல எல்லாரும் உட்கார்ந்து இருந்தாங்க. அதால 2 ஆமா, அவரு சீட் இருந்ததுன்னு சொன்னாரு, சீட்டு காலியா இருந்ததுன்னு சொன்னாரு. அதுதான் பாயிண்ட் இல்லையா? வேற சின்ன சொல்லுங்க. அதாவது உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. எரித்தாலும் எரிய மாட்டான் அவன் யார்? எரித்தாலும் எரிய மாட்டான். தண்ணீர். எரித்தாலும் எரிய மாட்டான். நாங்களும் பொங்கலை கொண்டாடுறோம். சூரியன். எப்படி சூரியனை வச்சு நம்ம கும்பிடதான் செஞ்சிருக்காங்க. பாபா ஒரு ஜோக்கே யோசிச்சிருக்கீங்க. சூப்பர் பாபா. நன்றி, வணக்கம். நன்றி. உங்களுடன் விடைபெறும் முறை அன்புடன் பாபா. அன்புடன் பாபா. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ. ஓகே, அவரு என்ன நடந்தது அப்படின்னு தெரியல. அதுவும் இல்லாம இந்த நிகழ்ச்சியில வந்து ஒரு
இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு காலர் எடுத்துக்கலாம். வணக்கம். 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 ஹாய் சனுஜா. ஹலோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். சூப்பரா இருக்கிறேன் நானு. தேங்க்யூ சோ மச் ஃபார் ஆஸ்கிங். வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? தேங்க்யூ. உங்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். அப்பா அம்மா ஆண்டி எல்லாருக்குமே பொங்கல் வாழ்த்துக்கள். நாளைக்கு என்ன செய்ய போறீங்க நீங்க? உங்களுக்கு ஜோக் சொல்ல போறேன். சரி சொல்லுங்க. கடல் நீளமா இருக்கு. கடல் ஏன் நீளமா இருக்குது? ஏன்னா அதுல கடவுள் இங்கு கொட்டிட்டாரா? இல்லையா? தெரியலையே, நீங்களே சொல்லுங்க. கடல் நீளமா இருக்கு. கடல் நீளமா இருக்கு. புரியலடா, என்ன சொன்னீங்க? கடல் நீளமா இருக்கு. அதான் நீளமா இருக்கு. ஓ, நீளம்னு நீங்க லெங்த் சொல்றீங்க. ஓ, கலர் சொல்ல நீளம். ஓ, கலர் கலர் சொன்னீங்க. ஓ, முறை கலர் சொல்ல. இப்ப அந்த ஆன்சர் நீளம், அந்த லென்த். ஓ எஸ் எஸ். பாத்தீங்களா, தமிழ்ல பூந்து விளையாடுறீங்களே சொன்னது. யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு இது? அப்பா. அப்பா சொன்னாரு. அப்பா பாத்தீங்களா, சூப்பர் அப்பா இல்லையா? வேற ஜோக் வச்சிருக்கீங்களா? இல்ல. ஓகே, பட் இதுவே சூப்பரா இருந்தது. எனக்கு தாக்கு பிடிக்கிற மாதிரி இருந்தது. அப்பா கரைக்க போறேன். கொடுங்க, கண்டிப்பா கொடுங்க. வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கிறேன். நீங்க உங்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. உங்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். நாளைக்கு எல்லாம் தயார் ஆயிட்டீங்களா நீங்க பொங்கல் கொண்டாடுறதுக்கு? உங்களுக்கு ரெடியா இருக்கிறோம். சூப்பர். நல்லா போய் கொண்டாடுங்க. நல்ல சிறப்பா போய் கொண்டாடுங்க இல்லையா? ஓகே. மிக்க நன்றி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு. நான் ஜோக் ஒன்று சொல்லுங்க. ஓ, சொல்லுங்க சொல்லுங்க. கண்டிப்பா. ஒரு அப்பாவும் ஒரு மகனும். சரி. ஒரு சின்ன குரங்கும். குரங்கு, குட்டி குரங்கு. சரி. அப்ப இந்த அப்பா மகனும் போனாங்க. ஹலோ. சொல்லுங்க, கேட்டுட்டு இருக்கேன். அந்த குட்டி குரங்கு மரத்துல இருந்து, சின்ன மரத்துல கீழே நிறைய தண்ணி இருந்தது. சரி. இப்ப மகன் கேட்டாரு, அப்ப அவன் இந்த குரங்கு இப்படி தப்பி கரைக்கு வருமாண்டு. அப்ப அப்பா சொன்னாரு, தண்ணி வத்திராப்புறம் வருமாண்டு சொல்லி. சரி. அப்ப மகன் சொன்னாரு இல்லையேன்னு சொல்லி. அப்ப என்னன்னு வருமாண்டு அப்பா சொன்னாரு. மகனை கேட்டாரு, எப்படி வரும் கேட்டாரு. அதுக்கு மகன் என்ன பதில் சொன்னாரு? மகன் என்ன சொல்லிருப்பாரு, நீங்க சொல்லுங்க. நான் சொல்லிட்டுமா? பெரிய குரங்கான உங்களுக்கே தெரியல, குட்டி எப்படி தெரியும்னு கேட்டாரா? வெரி நைஸ். அழகான ஒரு ஜோக் சொன்னீங்க. மிக்க நன்றி அங்கிள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பாய். குட்டி பையனுக்கு என்ன காண்டு இருந்துச்சோ, என்ன கோபம் இருந்துச்சோ அவர் அப்பா மேல தெரியல. பெரிய குரங்கு உங்களுக்கே தெரியல, சின்ன குரங்குக்கு எப்படி தெரியும்னு கேட்டு இருந்திருக்கலாம். நிகழ்ச்சி நடத்த நேர். வணக்கம். வணக்கம் ஐஸ்வர்யா, நான் ஜெயமல்ல இருந்து கலைக்கிறேன். மிஸ்ஸஸ் புபால், எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கிற ஐஸ்வர்யா. நான் கிறிஸ்துமஸுக்கும் புது வருஷத்துக்கும் ட்ரை பண்ணேன்னா லைன் கிடைக்கல, இன்றைக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். அதாவது இன்னைக்கு கிடைச்சு கால் பண்ணதுக்கு சந்தோஷம். மற்றது முதல்ல நான் தீபத்துல பணிபுரியும் அனைத்து கலைஞர்களுக்கும் உங்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்களும் புது வருட வாழ்த்துக்களும். மிக்க நன்றி. நாங்களும் இந்த டீம் சார்பாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். பொங்கல், புத்தாண்டு, கிறிஸ்துமஸ் எல்லா வாழ்த்தும் சொல்லிக்கிறோம். ஓகே, தேங்க்யூ சோ மச். நன்றி ஐஸ்வர்யா, இன்னைக்கு நீங்க நல்ல வடிவா இருக்கிறீங்க. மிக்க நன்றி, மிக்க நன்றி. அதாவது சாரி சுடிதார் போட்டாலே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அழகு இன்னும் கூடிடும் இல்லையா? என்னுடைய கணவர் சொல்றாரு, உங்களோட சாரி சூப்பர். அப்படியா? எனக்கும் ரொம்ப பிடிச்ச சாரி இது. அதாவது இந்த கடையில போய், அதாவது இந்தியால எடுத்த நானு, இந்தியால போய் அந்த ட்ரை பண்ணுவோம் பாத்தீங்களா நம்ம அந்த சாரி போட்டு. அவங்க எனக்கு கட்டி விட்டோட, என் ஃப்ரெண்ட் எனக்கு கட்டி விட்டோடனே எனக்கு கலட்ட மனமே இல்ல. நான் சொன்னேன் அப்படியே பில் போட்டுருங்க அப்படின்னு. நான் இப்படி சாரிதான் வச்சிருக்கிறேன். அப்படியா? அந்த செலக்ஷன் நல்லா இருக்கு கணவர் சொன்னார். ஐஸ்வர்யா, மிக்க நன்றி. அப்பா எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மிக்க நன்றி, மிக்க நன்றி. ரொம்ப நாள் கழிச்சு இணைந்து இருக்கிறீங்க. என்ன ஜோக் சொல்லி இல்லாட்டி என்ன கவிதை சொல்லி அசத்த போறீங்க? நான் ஒரு விஷயம், நல்ல விஷயம், பொங்கலுக்கு நல்ல ஒரு விஷயம் சொல்றோம். அதுக்கு முதல் நீங்க பயாலஜி படிச்சீங்க தானே? ஆமா. என்ன முதல் ஒரு யானை கதை வந்தது. உயிரினங்கள்ல எது குஞ்சு பொறிக்கும், எது குட்டி போடும் என்னன்னு அறியலாம். ஆமா. எப்படி நாங்க கண்டுபிடிக்கலாம் உயிரினங்களை? எப்படி கண்டுபிடிக்கலாம்னு கேக்குறீங்களா? ஆமாம். இப்ப எது குஞ்சு பொறிக்கும் சொல்லி, உதாரணத்துக்கு இப்ப கோழி, மீன் அதுகள் முட்டை போடுறது. மற்றது யானை அது குட்டி போடுறது. ஆமா. ஆனா என்னன்னு அதை கண்டுபிடிக்கலாம் நாங்க? எப்படி அதை அறியலாம்? எப்படி அறியலாம் தெரியல. ரொம்ப வித்தியாசமான ஒரு கேள்வி. தெரியல, நீங்களே சொல்லுங்க. குட்டி போடுறதுக்கு காது வெளியில தெரியும். அதான் மாடு, யானைக்கெல்லாம் காது தெரியும்.
ஆனா முட்டை போடுறதுக்கு வந்து காது வெளியில தெரியாது. கோழிக்கு மீனுக்கெல்லாம் காது தெரியாது. பாம்பு. alright nice. இந்த விஷயம் எனக்கு உண்மையிலே தெரியாது. ரொம்ப எங்க யார் சொன்னாங்களே, எங்கதான் படிச்சீங்களா? என்னுடைய கணவர் படிச்சு போட்டு ராத்திரி சொன்னவர், இத கட்டாயம் நீங்க பயாலஜி படிச்சேன்னு சொன்னீங்க. அப்ப இத எடுத்து உங்களுக்கு சொல்ல சொல்லி. ஓ மிக்க நன்றி மிக்க நன்றி. நல்லா தெரியாத ஒரு விஷயத்தை அதாவது படிச்சு ஞாபகம் வச்சு நீங்க ஐஸ்வர்யாட்ட சொல்லி அவனும் சொல்லிருக்காங்க தெரியுமா? அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஐஸ்வர்யா அந்த தீபம் வந்து நிறைய இந்த டிவி வந்து நிறைய பேர் பார்க்கணும். இதன் மூலமாக நாங்க நிறைய விஷயங்களை அறிஞ்சு கொள்றோம். டெஃபினெட்லி that's true. அது இந்த மூலமாக வந்து நாங்க நிறைய விஷயங்களை அறிஞ்சு கொள்றோம். மிக்க நன்றி மிக்க நன்றி. அதாவது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு, பெருமையாகவும் இருக்கு. அதுவும் இல்லாம எனக்கு இது நிஜமாவே தெரியாத ஒரு விஷயம். சோ உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லிக்கிறேன் நானு. ஆமா, நான் என்னுடைய கணவருக்கு தேங்க்ஸ் சொல்றேன். ஆமா, நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க அவருக்கு பாஸ் பண்ணிடுங்க. இது நான் புத்தகத்துல படிச்சேன். நாங்க ரெண்டு பேரும் நிறைய புக்ஸ் படிப்போம். that's nice. ரெண்டு பேரும் மாறி கலந்து கழிச்சு கொள்ளலாம். சொல்லுங்க. இந்த விஷயத்த சொன்னவர் நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு கமக்காரன் வந்து அவர் வந்து அவருக்கு நிறைய பெரிய நிலம் இருந்தது. அப்ப நிறைய நல்ல தரமான விதைகளும் அவர்கிட்ட இருந்தது. ஆனா அவர் வந்து அந்த முழுக்காக பயிரிட மாட்டார். கொஞ்சத்தை பயிரிட்டு போட்டு மிச்சத்தை வந்து இந்த பக்கத்துல உள்ள கமக்காரருக்கு பகிர்ந்து கொடுப்பார். இப்ப ஒருவர் வந்து கேட்டார், இவ்வளவு நிலத்தை வச்சு கொண்டு நீங்க என்னத்துக்கு இந்த விதைகளை நீங்க முழுவதும் பயிரிட்டு பெரிய பணக்காரனா வராம ஏன் பக்கத்துல உள்ளவர்களுக்கு எல்லாம் இலவசமாக வழங்குறீர்கள்? அவர் சொன்னார், எப்பவும் வந்து பக்கத்துல இருக்கிற விதைகள் தரம் குறைஞ்சு என்று சொன்ன அது வந்து பயிராக வரும்பொழுது காற்று நீர் மூலமா தன்னுடைய இவற்றை கமத்துக்கு வந்து அது அழிச்சு விட்டுரும். நல்ல தரமான பயிர்களை விட்டால் அவருடைய பயிரெல்லாம் பாதுகாப்பா இருக்கும். இல்லோ அந்த மாதிரி ஒரு கன்னிங்கான ஒரு தாட்ல கொடுத்திருக்கிறாரு. ஆமாம், வெரி நைஸ். இதுல என்ன அறிகிறேன்னு சொன்ன ஐஸ்வர்யா, நாங்களும் எங்களை சுற்றி இருக்கிற எல்லோருமே நல்லா இருக்கணும். ஆமா, இந்த தைப்பொங்கல் நாட்டு நான் எல்லோரும் நல்லா வாழணும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றேன். மிக்க நன்றி மிக்க நன்றி. உங்கள் வாழ்த்துக்கும் மிக்க நன்றி, உங்கள் கருத்துகளுக்கும் மிக்க நன்றி. ஓகே ஐஸ்வர்யா, ஓகே, தேங்க்யூ சோ மச். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம், பாய். இன்னொரு விஷயம் சொல்லிக்க விரும்புறேன் என்னன்னா, அதாவது அடுத்த காலர் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதாவது முன்னாடி வந்து மிஸ்ஸஸ் குணா சிவராஜா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எனக்கு அதாவது என்ன ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணி முன்னாடி இன்வைட் பண்ணி என்னால வர முடியாம போனதுக்கு அவங்க டோஸ் விடுன்னு விட்டுட்டாங்க எனக்கு. அதுக்கப்புறம் அவங்களுடைய டீடைல்ஸ் வந்து எனக்கு கஸ்டமர் சர்வீஸ்க்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. எனக்கு அதாவது நீங்க பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இல்லாட்டி அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பாத்துட்டு இருந்தீங்கன்னா எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் இன்னும் வர இல்லை. ஏன் நான் இதை இப்ப சொல்றேன் அப்படின்னா, அதாவது இந்த நிகழ்ச்சி வந்து அதாவது நான் வந்து இனிமேல்ட்டு தீபம் தொலைக்காட்சியில வந்து ப்ரோக்ராம் பண்ண மாட்டேன். அதாவது இந்த நிகழ்ச்சி இதுதான் கடைசி நிகழ்ச்சி. சோ அதை வந்து முன்னாடியே சொல்ல மறந்துட்டேன் நானு. சோ இந்த கடைசி நிகழ்ச்சினால நல்லா ஸ்பெஷலா நல்லா சந்தோஷமா எல்லாரும் ஜோக் சொல்லி நல்லா வாழ்த்துக்கள் சொல்லி கொண்டாடி முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சோ மிஸ்ஸஸ் குணா சிவராஜா பாத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய மெசேஜ் எனக்கு இன்னும் வரல. அதாவது நீங்க அனுப்பலன்னா அனுப்புங்க, அவங்க எனக்கு சொல்லுவாங்க. அனுப்பியிருந்தா எனக்கு இன்னும் வரல அப்படின்னு சொல்லிக்கிறேன். சோ தயவு செஞ்சு எனக்கு டோஸ் எல்லாம் கொடுக்காதீங்க, என்னால தாங்கிக்க முடியாது. நிகழ்ச்சி அடுத்த நேயர் யார் எங்கிறதுன்னு பாக்கலாம். வணக்கம். ஹாய், வணக்கம். I am Arun Rattakmar from Germany. ஹாய், எப்படி இருக்கீங்க? How are you, da? I am fine. Fine, but you are sorry wearing is look very nice. ஆனா நீங்க போன முறை லாஸ்ட் இயர் சாரி ரெட் கலர் சாரி உடுத்திருந்தீங்க, நல்லா இருந்து உடம்பு பார்க்க. அப்படியா? நேற்று பிரவீன் நான் உடுத்திருந்தா அதே சேம் கலர் சாரி. அன்னை சல்லுஜா உடுத்திருந்தா நல்லா இருந்த சாரி wearing. பார்க்க சந்தோஷம் இருக்கு. கடைசி இத இன்ஃபர்மேஷன் கேட்க I am really got happy and last time கடைசியா பேச பெரிய சந்தோஷப்படுறேன். ஒரு ஜோக்க மட்டும் சொல்லிட்டு விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் இன் யுவர் லைஃப். Thank you so much. ஒரு ஜோக்க மட்டும் சொல்றேன். என்னன்னா ஒரு ஃபேமிலி வந்து ஆஸ்திரேலியாக்கு போனாங்களாம். ஆஸ்திரேலியா போக தனது பிள்ளைய முன்னுக்கு இப்ப தெரியும் தானே நியூ ஃபேஷன்ஸ் they are carrying the child before the back and back side back no. பிள்ளைய தனது முன்னுக்கு ஒரு பேக்க போட்டு தன குழந்தைய காவி கொண்டு போனா தன் நெஞ்சோட பின்ன காவி கொண்டு போய்க்கல ஆஸ்திரேலியா போய் கொண்டு டக்கண்டு ஒரு கங்காரவை கண்டுட்டா. கங்கார அந்த பிள்ளை கண்டுட்டு கேட்டுதான், ஓ மதர் இந்த நீங்களும் வந்து இந்த முற்புறப்ப என்ன கங்காரும் தன் பிள்ளைய ஒரு பேக்ல முன்னுக்கு மடியில தானே காவி கொண்டு போறது. இப்படி அதை பார்த்துட்டு இருக்கா. அப்ப நீங்கள் என்னன்னு இப்படி பேக்க நீங்க நின்று இந்த பேக்க இப்படி சிசத்தை கண்டுபிடிச்சீங்க. பின்ன அவ சொன்னா நானும் முந்தின முறப்ப கங்காரு தான். அப்படின்னு எதையாவது சொல்லி சமாளிச்சுதான் ஆகணும் இல்லையா? அப்படின்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சுதான் ஆகணும் இல்லையா? ஆகணும், அதான் ஆகணும். ஆனால் உங்களை பார்க்க நல்லா இருக்கு. I think you have a good future. Thank you so much. Wish you all the best in life. Thank you so much. Say hello to all the people in Teevam TV organizers and all crowd.
Definitely. Thank you so much. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். நல்ல tomorrow. Okay, thank you so much. நன்றி வணக்கம். Bye bye. அதாவது வந்து எப்போ வந்தாலும் பயங்கர ஃபாஸ்டா பேசுவாரு. அப்படியே ஒரு சாந்த வேகத்தோடய வந்து ஒரு கருத்தையில ஜோக் எதையா அவனு சொல்லிட்டு போவாரு. நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யார் எங்கிறதுன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் ஐஸ்வர்யா. நான் பிரான்ஸ்ல இருந்து தங்கமலர் கதைக்கிறேன். தங்கமலர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். பொங்கல் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மிக்க நன்றி. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் அனைவருக்கும். மிக்க நன்றி. சோ சொல்லுங்க, என்ன ஜோக் எடுத்து வந்திருக்கீங்க? அதனால வடிவா சாரி கட்டி இருக்கிறீர்கள். மிக்க நன்றியோட கடைசி ஆமாங்க, எனக்கும் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் தான். இதுதான் கடைசி ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம்ல எந்த ப்ரோக்ராமுமே நான் ஸ்டாப் பண்றேன் நானு. என்னதுக்காக? அது வந்து சில அதாவது நிறைய மாறுதல்கள் ஏற்படணும் அப்படின்னு சொன்னாங்க. சோ அதனால நான் சொன்னேன் சரி ஓகே பிரச்சனை இல்ல அப்படின்னுட்டு. சோ அதனால எனக்கும் ரொம்ப வருத்தமா இருக்குது. அதாவது இந்த நிகழ்ச்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாவே போய்கிட்டு இருந்தது. சோ உங்களை மாதிரி நிறைய நேர்கள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பும் எனக்கு கிடைச்சது. அதாவது இப்போ முன்னாடி மிஸ்ஸஸ் பூபாலன் சொன்னது கேட்டிருப்பீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதாவது குட்டி போடுறதுக்கும் குஞ்சு பொறிக்கிறதுக்கும் குட்டி போடுறதுக்கும் முட்டை ஓடுறதுக்கும் அந்த விலங்கியலுக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னுட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நானும் பகிர்ந்துக்குவேன், அவங்களும் பகிர்ந்துக்குவாங்க. பட் இனிமேல் அதெல்லாம் பகிர்ந்துக்க முடியாது. ஆமா, இனிமே அதை பகிர்ந்துக்க முடியாதுன்னு நினைக்குமோ ரொம்ப கவலையா இருக்குது எனக்கும். என்ன பண்றது, காலத்தின் கட்டளை இல்லையா? இருந்தாலும் கடைசி நிகழ்ச்சி நம்ம சோகமே பட தேவையில்லை. ஏதாவது இன்னொரு ஒரு தருணத்துல கண்டிப்பா சந்திப்போம். நம்ம கண்டிப்பா அதை பத்தி கவலையே படாதீங்க நீங்க. சோ சொல்லுங்க, இன்னைக்கு இந்த கடைசி நிகழ்ச்சியில என்ன ஜோக் சொல்லி அஸ்த போறீங்க? என்னண்டா நான் சொல்றேன், நீங்க சொல்லுங்க. ஏறு சங்கிலி இறங்கு சங்கிலி எட்டாத கோப்பெல்லாம் தொட்டு வரும் சங்கிலி, அது என்ன? திருப்பி ஒரு தடவை சொல்லுங்க பாப்போம். ஏறு சங்கிலி இறங்கு சங்கிலி எட்டாத கோப்பெல்லாம் தொட்டு வரும் சங்கிலி. சம்மர் ரைமிங்கா சூப்பரா இருக்கு கேக்குறதுக்கு. ஆனா பதில் தான் தெரியல. நீங்களே சொல்லுங்க பாப்போம். அது அணி. அடி. அணில். அணில். ஓ அணில். ஓகே, அது எப்படி, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பாப்போம். எனக்கு புரியல. ஏறு சங்கிலி எங்க எந்த உசார கோப்பிலையும் தனக்குரிய சாமான இருந்தா போவிடும். சரி. புளிய மரமோ என்ன அந்த ஒரு பனை மரத்துல நோங்கி இருந்தா போவிடும். இறங்கு சங்கிலி எட்டாத கோப்பெல்லாம் தொட்டு வரும் சங்கிலி. சந்திர மண்டலத்துக்கு அனுப்பி பார்த்தவங்களா, அது இடையில செத்து போச்சான். ஐயோ பாவம், அது பாட்டுக்கு பூலோகத்துல அழகா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது போய் சந்திர மண்டலத்துக்கு போட. அந்த அணில என்ன நீல் ஆம்ஸ்ட்ராங்கா சந்திர மண்டலத்துக்கு போறதுக்கு? இந்த ஊர்ல உங்களுக்கு தனியான்னு தெரியாது. என்ன தெரியாதுங்க? போன முறை சொன்னீங்க ஒரு ஆள் கேட்டவ தொப்பி கலண்டான். அதே உங்களுக்கு தனி தெரியாம இருக்குது. எங்க இருக்கிறீங்க ஊர்ல? நான் வந்து இந்தியால இருந்தேங்க. பட் இந்தியால நான் பனைமரம் பார்த்ததே இல்ல. நானு சின்னனிலையா நுங்கு சாப்பிட்டிருக்கேன். நுங்குன்னு ஒரு இருக்கும் தெரியுமா, அது சாப்பிட்டிருக்கேன். பட் அந்த பனம் காய முழுசா பார்த்தது கிடையாது நானு. அந்த நுங்குதான் பனம்பழம், அது தெரியும். அதாவது அந்த நுங்கு பனம் பழத்துல இருந்து தான் வருதுன்னு தெரியும். பட் அந்த பனம் அந்த காய் இருக்கு இல்லையா, அந்த ஓடோட அதை முழுசா பார்த்தது கிடையாது நானு. அதனாலதான் அவங்க சொன்னோன்னே எனக்கு புரியல அது என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கு அப்படின்னுட்டு. அதுல மூணு விழுந்த ஒரு சத்தம் கேட்டோம்னா விட்டுறாதான். அதாவது போன நிகழ்ச்சியில கேட்டதுக்கு இந்த மாதிரி கேட்டு வந்து சொல்றீங்க பாத்தீங்களா? இது சொல்றேன், என்ன சொல்றேன் கேளுங்க. சொல்லுங்க. அந்த உலக நாட்டுல வந்து திடீரென்று 3 நாடு ஒன்றா கூடுவது. என்னண்டா அமெரிக்கா உண்டு, லண்டன் உண்டு, ரஷ்யா உண்டு. சரி. ஏன் கூடுவினம் என்றால் அடுத்த முறை இந்த நாட்டுகள்ல முதலாவதா யார் வாரதுண்டு. 3 பேரும் கூடின இடத்த லண்டன்காரர் சொன்னாரா, நான் கனவு கண்டனான், நான் தான் முதல் வருவேன். சரி. அடுத்த முறை அமெரிக்கா சொன்னா சி நான் தான் கனவு கண்டனா, நான் தான் இந்த நாட்டுல உலக நாட்டுல முதலாவதா வர போறேன். அப்ப ரஷ்யா இருந்துட்டு சொன்ன. ரஷ்யா என்ன சொல்லுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? ரஷ்யா நானும் கனவு கண்ட நீங்க 2 பேரும் தோக்குற மாதிரியா? ஆமாவா? அப்ப என்ன சொன்னானா, ஏய் நான் உங்க 2 பேர் இல்லை, நான் கனவுலயே வரே இல்லை, யாரு முன்னுக்கு வாரன்னு நீங்க என்ன 2 பேரும் வெரி நைஸ். ரஷ்யாக்காரதாக சாமர்த்தியக்காரன். கனவுல வந்திருந்தாலும் ஆமா ஆமா உண்மைதான். நல்லா அழகா சொல்லிட்டு அழகா சிரிச்சீங்க பாத்தீங்க. அதுக்கு நீங்க ரசிச்சு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு.
ரொம்ப அழகான சிரிப்பு தங்கமலர், நல்ல அழகான ஜோக்ஸும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி வணக்கம். என்னைக்காவது வாய்ப்பு இருந்தா சந்திக்கலாம். நன்றி வணக்கம். பாய். எனக்கு வாயில வருது, அடுத்த நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பட் அடுத்த நிகழ்ச்சி எல்லாம் கிடையாதுங்க, இதுதான் லாஸ்ட் நிகழ்ச்சி. சோ இந்த சோகம் நிறைய பேர் சோகம் ஆயிட்டாங்க. தங்கமலர் எங்க கடைசி நிகழ்ச்சி அப்படின்றாங்க. சோ இந்த சோகம் எல்லாம் தணிக்கிற மாதிரி ஒரு பிரேக்கு போயிட்டு வந்துருமா? பிரேக்கு போயிட்டு திருப்பி நம்ம ஜோஷ் ஆரம்பிச்சிடலாம். ஒரு ஸ்மால் கமர்ஷியல் பிரேக்.